ஹாய், திஸ் இஸ் பாரதி. வெல்கம் டு பாரதி டாக்ஸ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் சோஷியல் இன்ஜினியரிங் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, அந்த ஸ்கேம்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் அண்ட் இதை பற்றின அவேர்னஸ் நமக்கு ஏன் தேவை, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதெல்லாம் தான் இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கெட் இன்டு தி பாட்காஸ்ட். ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்காஸ்ட் 1.25x ஆர் 1.5x ஸ்பீடில் கேளுங்க. கேட்குறது தான் இம்பார்ட்டண்ட். யூடியூப்பில் கேட்குறீங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி கம்மி பண்ணிவிட்டு ஆடியோ மட்டும் கேளுங்க. இல்லை ஆடியோ மட்டும் வேணும்னா ஸ்பாட்டிஃபைல இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கேளுங்க. இந்த டாபிக் வந்து ஏன் பேசணுன்னு நான் டிசைட் பண்ணேன்னு வச்சுக்கோ. லாஸ்ட் மந்த் வந்து நானும் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கேமில் சிக்கியிருப்பேன். நான் வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணிருக்கேன். இந்த ஸ்கேம்லாம் எப்படி எப்படிலாம் நடக்குதுன்னு நான் ஸ்டடி பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றி எனக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருந்துச்சு. இருந்தாலுமே நான் ஒரு ஸ்கேமில் சிக்கியிருப்பேன். நான் வந்து ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். ஓகே. திடீர்னு வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்து மெசேஜ் வந்துச்சு. அவங்க யூஎஸ் போயிட்டு ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. திடீர்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மெசேஜில் வந்து இது மாதிரி அவசரமாக வந்து ஃபேமிலிக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யூஎஸில் என்னோடய அக்கௌண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக லாக் ஆகிடுச்சு. நீ வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு, நான் நாளைக்கு வந்து உனக்கு மணி அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களே வந்து இப்படி கேட்டப்போ ஒரு டவுட் வரல எனக்கு. இல்லை, டவுட்டு வரல. ப்ளஸ் வந்து அவங்க ஆல்ரெடி யூஎஸில் இருக்காங்க, ஒரு பெரிய ஜாபில் இருக்காங்க. மந்த்லி வந்து 5 to 6 லேக் ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1 லேக் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனால் அவங்க சொன்ன ரீசன் வந்து அவங்க அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு, இன்றைக்கி பட்டுன்னு அந்த மொமெண்ட்டில் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே வந்து கோரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு என்னால். ஏன்னா வந்து இந்த மெசேஜ் வந்த டைம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் அரவுண்ட். அது பார்த்தோன்னா யூஎஸ்க்கு வந்து மிட் நைட்டு. ஸோ என்னோடய மைண்டில் வந்து யூஎஸில் மிட் நைட்டு, பேங்க்லாம் க்ளோஸ்டாக இருக்கும், டே டைமு. நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசித்து, ஓகே இது வந்து அவங்களுக்கு ரியலாகவே மணி தேவைப்படுது. ப்ளஸ் வந்து மணி ஒரு மேட்ரே கிடையாது. நான் இப்போ அனுப்பிச்சிட்டா நாளைக்கு அவங்க அனுப்பிச்சிட போகிறாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நான் ஆல்மோஸ்ட் அனுப்ப போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க யாருக்கு அனுப்பணும்னு கேட்டதுக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு அனுப்பிச்சாங்க. சார் கியூஆர் கோடு ஓகே ஃபைன், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் ஆட் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன். இது மாதிரி கியூஆர் கோடெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 லேக்லாம் அனுப்ப முடியாது. ப்ளஸ் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்லாம் நான் சொன்னேன். பிகாஸ் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஏன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட்டன் கேட்குறாங்கன்றதுனால 1 லேக் அனுப்பிச்சிட முடியாதுல்ல. நான் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அனுப்பலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு டவுட் வந்து சரி ஓகே அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போனேன். அப்படி உள்ளே போனால் தான் தெரிய வந்துச்சு அவங்களோட இன்னொரு நம்பரும், இந்தியன் நம்பரும் ஆக்டிவில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஸோ எப்படியும் வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பரில் தானே இருப்பாங்க மோஸ்ட்லி. ஆமாம். நான் எதுக்கும் ஓகே அவன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நம்பருக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, அனுப்பட்டுமா, எப்போ அனுப்பணும் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தா அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை இது மாதிரிலாம் அனுப்பிச்சிடாத, என் ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு நேற்று, என் நம்பர் கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. இன்கேஸ் அனுப்பியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகுறது. இது ஏன் வந்து நான் ரொம்ப நம்பி அனுப்புகிற அளவுக்கு போனேன் அப்படின்னா, அவங்களோட நம்பர் யூஎஸ் நம்பர், அது ஒன்று இந்தியன் நம்பர் கிடையாது. வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் வந்துச்சு. இருந்தாலும் வந்து அது ஒரு யூஎஸ் நம்பர். ப்ளஸ் வந்து அவங்க எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தாங்க, கால் பண்ணாங்க. ஆனால் நான் அட்டன் பண்ணும்போது பேசலை, குறைன்னு கேட்டுச்சு. ஸோ ஓகே நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் குழந்தை தூங்கிட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் ஃபோட்டோ பார்த்தோன்னா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும், அவங்க பசங்க 2 பேர். ஸோ அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, லேட்டஸ்ட் ஃபோட்டோ போட்டிருக்கு. நான் ப்ளஸ் மெசேஜ் வரும்போது நம்ம மெசேஜ் எப்போவுமே படிக்கிறது எப்படின்னா வச்சுக்கோ, அவங்களோட வாய்ஸில் தான் படிப்போம். ஓகே, அது வந்து ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்டில் என்னால் என்னை யோசிக்க விடலை. நான் ப்ளஸ் வந்து அப்போது ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷரில் இருந்தப்போ என்னால் இவ்வளோலாம் யோசிக்க முடியல. அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு, ஆஃபீஸ் மீட்டிங் முடிஞ்சது, எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. அப்போ தான் எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. ஓகே அவங்களுக்கு இன்னொரு நம்பர் இருக்குல்ல, இது அவங்க இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு, இல்லைன்னா நான் அந்த ஸ்கேமில் மாட்டியிருப்பேன். நீ சொன்ன மாதிரி இது வந்து எவ்ரிபடி
நீ கித்தன்கின் சைடில் முன்னாடி நடக்கிறவங்கன்னு பார்த்தா நிறைய பேர்த்துக்கு இது நடக்குது. ஸ்மால் பர்சன்டேஜ்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் ஈவன் இஃப் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் 2000 ஆர் 1000 ருபீஸ்னாலும் அதை எடுத்துக்க தயாராக தான் இருக்காங்க இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க. பெரிய அமௌண்ட்டு தான் எடுக்கணும்னு அவங்களுக்கு இல்லை, எது கிடைச்சாலும் எடுத்துகிட்டு போகலாங்கிற எது மென்டாலிட்டியில் கிடைச்சாலும் இருக்காங்க. எது கிடைச்சாலும் எடுக்கிறவங்க இருக்காங்க. ம். நான் இந்த ரிசர்ச் பண்ணதில் வந்து சில ஒஸ்ட் கேசஸ்லாம் இருக்குது. ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவங்ககிட்ட ஆல்ரெடி காசை பிடுங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் காசு இருக்குது. அந்த காசையும் வந்து பிடுங்குறாங்க. அவரே வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, இது என் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கேன், எனக்கு வந்து கேன்சர் 3rd ஸ்டேஜில் இருக்குது, இந்த காசு இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து அந்த காசை பிடுங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவை காசு. யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தே எஸ் ஆர் கம்ப்ளீட்லி அண்டர் த மாஸ்க். யா ஸோ இதில் படித்தவங்க படிக்காதவங்க யா அப்படின்னு எந்த எவ்ரிபடி. ஒரு இதுவுமே கிடையாது. ஆமாம். எவ்ரிபடி படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன் அப்படிலாம் எந்த ஒரு பாகுபாடும் அவங்க பார்க்குறது கிடையாது. ஆமாம். அண்ட் ஆல்சோ நம்ம எந்த லெவலில் இருந்தாலுமே நம்மளை அந்த வலையில் சிக்க வைக்கிறதுக்கு அவங்க பயங்கர பிளான்டாக வந்து வராங்க. ஆமாம் ஆமாம், தே வெரி நாலேஜபிள். அந்த யா அந்த எப்படி காசு எடுக்கணும், எப்படி காசு அவங்க கிட்டேருந்து வாங்கணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக தெளிவாக இருக்காங்க. போயிட்டுருக்கு. பயங்கர டிஃப்ரெண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இல்லை யா இப்போ யா நம்ம ஊர் ஆல் மட்டும் அரவுண்ட் த இல்லை. வேர்ல்டு எல்லா தரப்பு மக்களுக்கும் நடக்குது. எலான் மஸ்க் ரேஞ்ச் வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே. பட் என்ன சில இதெல்லாம் வந்து வெளியில் வரமாட்டேங்குது, அவ்வளோதான். ஆமாம். எல்லாருமே நடக்குது. சில பேர் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு வெளில ஆமாம் தெரியக்கூடாது ஆமாம். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க தவிர எல்லாருக்கும் நடக்குது. இட்ஸ் ஆல் வந்து ஹியூமன் சைக்காலஜி. அந்த ஹியூமன் சைக்காலஜி எப்படி பிரேக் பண்ணி எப்படி திருடுறாங்கன்றதான் மேட்ரு. ஸோ இதில் வந்து அவங்க அவங்ககிட்டேருந்து போயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க முட்டாள் அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் ஹியூமன் சைக்காலஜி. அந்த ட்ரிக்கு அவங்க பர்ஃபெக்டாக அந்த ட்ரிக்கை ப்ளே பண்ணி காசை எடுக்கிறாங்க. அதான் நடக்குது. ஸோ யா இதில் நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா, இதை பற்றின வந்து அவேர்னஸ் நம்ம மேலும் மேலும் வந்து இதை பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு ஆமாம். எல்லாருக்கும் இருந்தால் எவ்ரிபடி ஷுட் மட்டும்தான் நோ அபவுட் திஸ். எல்லாத்துக்கும் இதுலேருந்து தெரியணும். இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா வந்து இதில் பல ஆங்கிளில் வந்து இது இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் வே தே ஆர் ஸ்டீலிங் மணி. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் திருடிட்டுருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வளர வளர அவங்களும் வளர்ந்துட்டுருக்காங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸும் வந்து யா பயங்கர இன்னோவேட்டிவாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு பி அவேர். இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் இதை பற்றி தான் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஓகேவா? ஸோ எப்படி அவங்க திருடுறாங்க அண்ட் அதுலேருந்து நம்ம எப்படி தவிக்கலாம் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சின்ன வயசில் வந்து நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், களவும் கற்று மற. அந்த பழமொழிக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பட் ஆனால் என் ஆழ் மனசில் வந்து பதிஞ்ச அர்த்தம் என்னென்னா, திருடன் எப்படி திருடுறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்ககிட்ட நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்றது ரைட்லி தான் செட். நான் வந்து என் ஆழ் மனசில் பதிச்சு வச்சுருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு அர்த்தம் அது கிடையாது அப்படின்ட்டு. பட் வாட் எவர், லெட் இட் பி. நமக்கு தேவை வந்து நம்ம எப்படி அதை யூஸ் நம்ம பண்ணிக்கிறோம், சேஃபாக இருக்கணும், சேஃபாக அவ்வளோதான். இருக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ லீவ் இட் அசைட். இந்த ஹேக் பல டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நடக்குது இல்லை இந்த ஸ்கேம். ம் எல்லாத்துக்கும் வந்து காமனாக இருக்கிறது வந்து 4 விஷயங்கள். ம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்ககிட்டேருந்து திருடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள பற்றின டேட்டா வேணும், யா பர்சனல். பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேணும். அவங்க வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ஆள், அவங்க அட்லீஸ்ட் டேட்டானா அட்லீஸ்ட் அவங்க ஃபோன் நம்பர் யா ஏதாவது ஒன்று வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ண காண்டாக்ட் முடியும். பண்ண முடியும். ஸோ டேட்டா, இந்த டேட்டா வந்து அவங்க பல வழியில் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம டே டு டே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அங்கே நம்ம ஃபோன் நம்பர் தரோம். ஒரு யா கடைக்கு யா போகிறோம், ஃபோன் நம்பர் தரோம். எல்லா இடத்துலையும் ஜெராக்ஸ் நம்ம ஷாப்ஸ், ஃபோன் நம்பர் தான். ஓகே, ஃபோன் எனிதிங், ஃபோன் நம்பர் இஸ் மோர் தென் இனஃப். இப்போ மோர் எந்த தென் கடைக்கு ஆதார் கார்டு. போனாலும், இப்போ ரெஸ்டாரண்ட் போனால் கூட பில் இது பண்ணுறதுக்கு ஃபோன் கரெக்டாக. நம்பரும் பேரும் கேட்குறாங்க. ஸோ ஆதார் கார்டை விட ஃபோன் நம்பர் வந்து நம்ம யா நம்மளோட ஐடின்னு சொல்லலாம். ஓகே, ம் ஸோ ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கிடச்சாலே போதும்.
அண்டு இதை விட வந்து நிறையா இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு அவங்க பல வழியில் நம்மளோட டேட்டா எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த டேட்டா வந்து காசு கொடுத்தா கிடைக்குது. யா ஓகே. யா ஒரு ஒரு எல்லாமே கிடைக்கும். ஒரு ஒரு ஆளோட டேட்டாவுக்கு வந்து 10 பைசா 20 பைசான்னு வந்து ம். பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க. ஈவன் பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸே வந்து ம். விற்கிறாங்க. இந்தியாவில் நிறையா கேசஸ் அது மாதிரி இருக்குது. ஒரு பேங்க்கில் கூட ஒருத்தவங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு 20 பைசான்னு சொல்லி ஒருத்தன் 1 கோடி அக்கௌண்ட்டை வந்து விற்றுருக்கான். ஓகேவா? ஸோ நம்மளோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் போயிடுச்சு, டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னா, ஆல் ஹி நீட் இஸ் ஓடிபி. ஓடிபி இருந்தால் போதும். எவ்வளோ காசு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ டேட்டா வந்து பல ஆங்கிளில் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே. நம்மளும் டேட்டா கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் திங் தே நீட் இஸ் டேட்டா. ஓகே. டேட்டா வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறது. ஓகே. தென் தில் காண்டாக்ட். ம். அவங்கள வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, அண்டு வீடியோ கால் பண்ணுறாங்க, வாய்ஸ் கால் பண்ணுறாங்க, பல ஆங்கிளில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. தென் அந்த அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணி, மேனிப்புலேட் பண்ணி, தென் தே ஸ்டீல். ம். ஓகே. அதுதான் 3rd ஸ்டேஜ். அது ஸ்டீல் பண்ணுறது வந்து பல வழியில் இருக்குது. அது பின்னால் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டீல் பண்ணதுக்கப்புறம் தென் தில் வேனிஷ். காணாமல் ஓகே. போயிடுவாங்க. ம். அவங்களோட மொத்த ட்ரேஸும் வந்து அழைச்சிட்டு காணாமல் ஆமா, போயிடுவாங்க. ஆமா. ஸோ இந்த 4 ஸ்டேஜ் தான் எல்லா ஸ்கேமர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ம். ஓகேவா? இதில் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க? டேட்டா வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? டேட்டா வந்து பல ஆங்கிளில் கிடைக்குது. யா யா அண்ட் இந்தியாவில் வந்து அது ஒரு மேட்ரே கிடையாது. ஆமாமா. காசு காசு கொடுத்தா போதும். எல்லா இடத்துலையும் டேட்டா நம்மளோட டேட்டா இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், இமெயில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா. ஸோ டேட்டா ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ டெய்லி வந்து நமக்கு அந்த இன்சூரன்ஸு, இந்த லோனு அப்படி இப்படின்னு கால் வருது அப்படின்னா, நம்ம டேட்டா எங்கேயோ எவனோ ஒருத்தவன் நம்மளோட டேட்டாவை வந்து விற்றுருக்கான். ஆமா. அது அவங்ககிட்ட போனதுனால தான் நமக்கு கால் வந்துட்டுருக்கு. ஸோ டேட்டா ஒரு மேட்ரே கிடையாது. காண்டாக்ட் பண்ணுறாங்கல்ல, ம். காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேனிப்புலேஷனே வந்து நிறையா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ம். ஓகேவா? இதில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து சில பேர் வந்து எமோஷ்னலாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ம். உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க. யா ஓகே. ஒரு கிரியேட் அர்ஜென்சி. ஒரு அர்ஜென்சி, ஒரு ட்ரஸ்ட்டை உடனே கிரியேட் வேணும். பண்ணுவாங்க. ஓகே. லைக் இப்போ ஸோ இப்போ உடனே வேணும் அந்த கரெக்ட். மாதிரி. டோன்ட் கிவ் யூ டைம் ஃபார் யா டைம் டு திங்க். ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதப்போ நம்மளும் யோசிக்க மாட்டோம். ஓகே. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே. அவங்க ம். அப்பா அம்மாவோ இல்லை அவங்க மாமாவோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. கிராஸ் ஓகே. செக் பண்ண மாட்டோம். பயங்கர க்ளோஸாக ஒருத்தவங்க இருப்பாங்க. ம். அவங்க வந்து இது மாதிரி அர்ஜென்ட்டு நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் அர்ஜென்ட்டுன்னு கேட்குறப்போ நம்ம வந்து பதிலுக்கு யோசிக்க மாட்டோம். ஆமாமா. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க, ம். நம்ம மாமா தானே, நம்ம சித்தப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவோம். கண்டிப்பா. ஓகே. ப்ளஸ் வந்து நம்ம ஒரு கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆமா. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பிளேஸ். நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த ம். மாதிரி பல எக்ஸாம்பிள் அவங்கவுங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அவங்கள ம். அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த வலையில் அவங்க சிக்கிப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைப். அவங்கள வந்து எமோஷ்னலாக வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது. ஓகே. அந்த ம். எமோஷ்னல் இல்லை ஹெல்ப்பு இல்லை ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது ஒரு டைப். இந்த ஸ்கேம் வந்து இப்போ நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஓடிபி கேட்குறது, நான் பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன். ஆ ஆமா. அது கூட நெறைய நடக்குது. ஓகே. பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன். ம். உங்களோட பேங்க் மேனேஜர் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் அப்படின்னா, ம். நம்மளும் வந்து ஒரு ஆமா. அத பத்தி ஓகே தெரியாதவங்க தெரியாதவங்க வந்து வந்து பேங்க் மேனேஜர் வி தானே. கேன் ஈவன் ரிப்பீட் ஆ இட். ஓடிபி வந்து யாரு கேட்டாலும் பேங்க் மேனேஜரா இருக்கட்டும், எனிபடி ஆஸ்கிங் ஃபார் ஓடிபி யாருக்கும் குடுக்காதீங்க. ஓடிபி இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் யுவர் பெர்சனல் யூஸ். கரெக்ட். யா பேங்க்ஸ்லேருந்து எனி கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் யாருக்குமே அந்த ஓடிபி ஷேர் பண்ணுங்கிற ஒரு ஆமாம். இது உங்களுக்கு இல்லை. ப்ளீஸ் டு நாட் ஷேர். அண்ட் உங்கள் வீட்டில் வந்து மெயினாக இவங்க டார்கெட் பண்ணுறது வந்து தி ஓல்டர் ஏஜ் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணுறோம் உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணிடுவாங்க. இல்லை அது ஸோ கரெக்ட். சி இட்ஸ் நாட் ப்ளீஸ். ஜஸ்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள். இட்ஸ் எவ்ரி ஒன்.
ஓகே. பட் ஆனால் இந்த ட்ராப்பில் மாட்டுறது பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு ஏஜ் அண்ட் யங்கர் ஏஜ் இதை பற்றி அந்த தெரியாதவங்க தான் மாட்டுறாங்க. அதனால தான் அது வெளியே வருது தவிர ஆமா அவங்களை காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி ஏஜ் குரூப்பு எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு கூட தெரியாது. அவங்க மட்டும் பிளைண்டாக கால் பண்ணுவாங்க. ஓகே, அதில் மாட்டிட்டாங்க அப்படின்னா காசு எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஆனால் வாட் இஸ் இட் இஸ் ரைட். ஓடிபி வந்து யார் கேட்டாலும் ஷேர் பண்ணக்கூடாது. பண்ணாதீங்க. ஈவன் வந்து நரேந்திர மோடியே வந்து கால் பண்ணி கேட்டாலும் ஷேர் பண்ணக்கூடாது. ஆர்பிஐ கவர்னர் கேட்டாலும் ஷேர் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. ஆர்பிஐ அண்ட் பேங்க்கு நிறைய அவேர்னஸில் பேங்க்ஸ் வந்து சொல்லிட்டு தான் நிறைய இருக்காங்க. அவேர்னஸ். ஏன்னா நமக்கு டே டு டே பேசிஸ்லயே வந்து திருப்பி திருப்பி மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸே நமக்கு எல்லாத்துக்குமே மெசேஜ் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ப்ளீஸ் டு நாட் ஷேர் யோர் ஓடிபி. பேங்க்லேருந்து யாருமே எந்த காலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு they are doing their bit, I think. எஸ், பேங்க்கில் அட்மோஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட கார்டில் லாஸ்ட்டு 4 நம்பர் கேட்பாங்க, பர்த் டேட் கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி அவங்க காலே பண்ண மாட்டாங்க அன்லெஸ் நமக்கு நெசசரி நம்ம போய் பார்த்தாதான். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து இந்த சரி ஒன் வே ஆஃப் மேனிப்புலேட்டிங் வந்து Yeah. இந்த ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி எமோஷ்னலாக வந்து அட்டாக் பண்ணுறது. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீட், ஆசை. ஒரு ஆசையை க்ரியேட் பண்ணி அவங்களோட ஆசையை தூண்டி இந்த சதுரங்க வேட்டையில் கேம் இது விளையாடுங்க அது விளையாடுங்க காசு வரும், அது மாதிரி உட்காந்துட்டே காசு ஈஸியாக காசு வரும். இந்த சதுரங்க வேட்டையில் Yeah. நட்ராஜ் சொல்கிற மாதிரி தான் ஆசையை தூண்டி அவனை வந்து அதில் விழ வச்சுருவாங்க. ஓகே, ஆசையை தூண்டி விழ வச்சுருவாங்க. That is the easiest way to scam. ஏன் ஸோ ஏன்னா இதில் வந்து எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. So ஆமாம், easy to fall into that trap. கரெக்டு. இதில் வந்து நிறைய பேர் மாட்டுறாங்க ஆக்சுவலாக. இப்போ சமீப காலமாக இந்த ஆசையை தூண்டி எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேம் நடக்குது. நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு எப்படா எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இதில் சமீப காலமாக நடக்கிறது வந்து Yeah. இந்த டெலகிராமில் வந்து ஆமா லைக் ஷேர் பண்ணுறது அண்ட் கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்கேம் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோ. எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, காண்டாக்ட் பண்ணி சிம்பிளாக வந்து லைக் பண்ணுங்கள், ஓகே இந்த ஒரு வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 150 ருபீஸ் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ண உடனே அவங்க 150 ருபீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, அனுப்பிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்வாங்க. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 450 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஒரு 1500 அந்த ரேஞ்சில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு குரூப்பில் போட்டுருவாங்க. ஓகே, ஒரு குரூப்பில் போட்டு அந்த குரூப்பில் வந்து நம்மளை மாதிரியே நிறையா மக்கள் இருப்பாங்க. இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிட்டவங்க அவங்களுக்கும் தெரியாது ஸ்கேமில் இருக்கோன்ட்டு. ஓகே, அந்த மாதிரி இருப்பாங்க. ப்ளஸ் அந்த குரூப்பில் அவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் இது மாதிரி உள்ளே வந்தேன் 1 மந்தில் நான் இவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டேன் அப்படிலாம் வந்து மெசேஜ் போட்டுருப்பாங்க. ஓகே, நான் இவ்வளோ பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டே இருப்பாங்க. இந்த என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இட் வில் கிரியேட் அ சோஷியல் ப்ரூஃப். ஓகே, நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம், எல்லாருக்கும் அது நல்லா காசு வருது அப்படின்னா நமக்கு வரும்ல. இப்போ எல்லாருக்கும் இது நடக்குது அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அ ஸ்கேம். ஓகே, இது ஒரு நம்புற மாதிரி ஒரு விஷயம் தானே நடக்குது அப்படின்ட்டு இருக்கும். ஒரு அந்த ஒரு அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டைம் நமக்கு வந்துச்சுனாவே ஓகே. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டைம் வந்துட்டாலே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அண்டு நம்மளை மாதிரியே வந்து நிறையா பேர் அந்த குரூப்பில் வந்து மாற்றி மாற்றி மெசேஜ் போடும்போது நம்மளை மாதிரி நிறைய பேர் அதில் சமாளிச்சிட்ருக்காங்க அப்படின்றப்போ அது வந்து ஒரு சோஷியல் ப்ரூஃப் க்ரியேட் பண்ணிடும். ஓகே ஓகே நம்ம ஒரு சேஃப் இடத்துல தான் இருக்கோம், இது வந்து ஸ்கேமு கிடையாது, இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவங்க காசு அனுப்ப மாட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து காசு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க அக்கௌண்ட்டில். இதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் காசு அனுப்ப மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஒரு ஆப் ஒன்று லாகின் பண்ண சொல்லிவிட்டு அந்த ஆப்பில் வந்து ஒரு
பேடிஎம் வாலெட் மாதிரி ஒரு வாலெட் இருக்கும். ஓகே. ஓகே. அந்த வாலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் கிரெடிட் ஆகிட்டே ஆகும். இருக்கும். ஓகே ஓகே. ஓகே. அவங்க நீ பண்ண டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ம் அதில் 10,000 1,00,000 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ம் நீ பண்ண ஆனால் அதுலேருந்து காசு எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஏன்? அதுதான் அங்கே. ஓகே. ஏன்னா அது காசே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே. அதில் தென் நம்பர் இட்ஸ் வந்து கேஸ். இருக்கு ஓகே. தவிர அது காசு கிடையாது. ம் நீ அதில் காசு எடுக்கணும்னு போனால் வச்சுக்கோ, என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து இன்னும் லிமிட்டை ரீச் பண்ணல. நீங்கள் ஒரு 10,00,000 சம்பாதிச்சா தான் காசு எடுக்க முடியும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ம் 10,00,000 வரைக்கும் விளையாட விடுவாங்க. விளையாட விடுவாங்க. அண்டு அப்படியே விளையாட்டு போனால் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 5,00,000 இருக்குது. நீங்கள் ஒரு 5,00,000 போட்டிங்க அப்படின்னா 10,00,000 ஆயிடுதுல்ல. ம் அப்போ வந்து அந்த லிமிட்டை ரீச் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ போட்ட 5 ஆ சேர்த்து வந்த வர்ற வந்த 5 தானே. 5யும் சேர்த்து சரி ஓகே. நான் இப்போ 5,00,000 போட்டேன் அப்படின்னா 5 லட்ச ரூபா அதான் லாபம்னு வருதுல்ல, நினச்சிக்கிறேன். 10,00,000 வருதுல்ல. சரி ஓகேன்ட்டு போடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதில் இன்னும் வேறு வேறு லாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம் நீங்கள் வந்து இப்போது இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்கீங்க. இது அமௌண்ட் ஓகே. ஒன்று. ம் இது இல்லாமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்கீங்க. இன்னும் வந்து ஒரு அடிஷ்னலாக 20 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ம் அப்போ தான் வந்து உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த டாஸ்க்லாம் பண்ணணும். இந்த டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்குக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுன்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ₹1,50,000 காசு கட்டிங்க அப்படின்னா, ஆ, ம் அந்த பாயிண்ட்டை நீங்கள் காசுலேயே கவர் பண்ணிடலாம். ஸோ ஓகே 20 ஓகே. பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 20 இன்ட்டு ₹1,50,000 எவ்வளோ வருது? ₹30,00,000 வருதா? சரி நீங்கள் ₹30,00,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே. நான் போட்ட உடனே அந்த உடனே இது அப்படியே வித்ட்ரா வந்துடுது. பண்றது நான் தானே. வித்ட்ரா பண்ணுறது தானே. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எனக்கு 5 லட்ச ரூபா ₹5,00,000 வந்து லாபம். லாபம் இல்லை ம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ₹35,00,000 ₹30,00,000 தானே அப்படின்னு ம் சொல்லிட்டு ₹30,00,000 போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விட மாட்டாங்க. ஏன்னா இது அங்கே போட்டு இருக்கிறது போட்டுட்டே எதுவுமே வந்து இருக்கணும். காசே அவ்வளோதான். கிடையாது. அது சும்மா ஒரு நம்பர் தான். ஓகே நீங்கள் ஓகே. போட போட பேக் எண்டில் வந்து சும்மா நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ம் அந்த ஆப்பில் இருக்கிறது காசும் கிடையாது. அது ஒரு வந்து வாலெட்டும் கிடையாது. பேடிஎம் மாதிரி ஒரு வாலெட்டும் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்கேம். ஓகே. ஓகே ஓகே. ஸோ அதில் போட அவன் பேக்கில் காசு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்தடுத்து இது மாதிரி ஏதாவது இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஆமாமா. மாதிரி இன்னோவேட்டிவாக வந்து இன்னும் பல கண்டிப்பா. பல ஆங்கிளில் வந்து டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லா காசு கண்ண போடணும், பறிக்கிற மாரி. காசு போடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் வந்து ஆமா, இப்போ ரீசென்ட்ல டேஸ்ல நெறைய அது வெளியில வருது. நிறைய நானும் வேலை நெறைய வந்துட்டுருக்கு. நியூஸ்லயே பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேசணும்னு டிசைட் பண்ணது எதுக்கு அப்படின்னா, ம். இதை பற்றி வந்து லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக நிறையா யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமா. நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ம். ஈவன் வந்து ஏ டு டி சேனலில் கூட வந்து இதை பற்றி ஒரு வீடியோ இருந்துச்சு. ம். பல பேருக்கு வந்து இதை பற்றி தெரியும். ஆமா. யூடியூப்பில் போட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ நான் ரீசெண்டாக நியூஸ் பார்க்குறேன். லாஸ்ட் ம். மந்த்து ஆமா, யாரோ இப்ப கூட ஒருத்தவங்க வந்து ₹1.5 கோடி ரீசென்ட்டா விட்டுருக்காங்க. இப்ப கூட ரீசென்ட்டா நானும் பார்த்தேன். எப்படி வந்து விட்டாங்கன்னு தெரில. அவர் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், படித்தவர், வேலையில் அவங்க இருக்காரு. வீட்ல இருக்க எல்லாத்தோட ஆமாம். நகையும் சேர்த்து வச்சு அவங்க அம்மாவோட நகை, அவங்க ஒய்ஃபோட ஆமா நகை, ஆமா பார்த்தேன். வீட்டில் சண்டை போட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வச்சு அப்படிலாம் போயிட்டு ம். ₹1.5 கோடி விட்டுருக்காரு. இது வந்து வெரி ஷாக்கிங். இட்ஸ் ஷாக்கிங் ஆக்சுவலாக. ஏன்னா இதை பற்றி ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சிக்கிறாங்கல்ல, ஓகே ஃபைன். அவங்களுக்கு வந்து அதை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். கண்டிப்பா. பட் ஆனால் இது வந்து இப்போது நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்காங்க. நியூஸில் வந்துட்டுருக்கு, யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. ஆமா, ஆக்சுவலி அப்படி நியூஸ்ல இருந்தும் வந்து நெறைய ம் சொல்றாங்க. இத நம்பாதீங்க, இந்த மாரி போகாதீங்க, இப்படி கரெக்டு. ஆயிருக்கு. இப்போ ரீசென்ட்லி வந்து ஐ திங்க் இப்போ தான் கொஞ்சம் வெளியிலயே வருதுன்னு நெனைக்கிறேன். பேசுறாங்க. மக்களும் தே ஆர் ம் ரெடி டு டாக் அபவுட் இட். இது இங்க எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நியூஸ்ல வந்து நெறைய பேருக்கு அது தெரியவும் வருது. ஏன்னா எல்லாரும் கரெக்டு. யூடியூப் பார்ப்பாங்கன்னு இல்ல. நியூஸ் சேனல்ஸ் அவங்களும் ஆக்சுவலி நெறைய சொல்லி தான் இருக்காங்க. பட் ஸோ எஸ், நியூஸ் சேனல் வந்து யூடியூபர்ஸ், நியூஸ் சேனல்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஆமாமா. இருந்தாலும் படித்தவங்களே வந்து இதில் ஸ்கேமில் சிக்கும்போது, படிக்காதவங்க, ஊரில் ம். இருக்கிறவங்க, கண்டிப்பா. இதை பற்றின இன்டர்நெட் பற்றின நாலேஜே இல்லாதவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இதில் கண்டிப்பாக ஐ திங்க் சிக்கிறதுக்கு நிறையா நம்ப சான்சஸ் இருக்குது. நம்ப காமன் பீப்பிள விட வந்து இந்த ஸ்கேம் பண்றவங்க வந்து
ரொம்ப தெளிவா இருக்காங்க. எப்படி டார்கெட் பண்ணா, எங்க அடிச்சா எங்க குடுப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து ஐ திங்க் ரொம்ப கிளவரா ப்ளே பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி, இந்த ஸ்கேம் பத்தி சுத்தமா தெரியாதவங்களும் சரி, இல்ல நம்மள மாரி தெரிஞ்சவங்களே வந்து இட் இஸ் ஈஸி டு ஃபால் இன்டு தட் ட்ராப். ஆமாம். ஏன்னா இப்போ இருக்க இந்த ஏஐ அது இதுன்னு வச்சுட்டு ஈஸியா வாய்ஸ்லேருந்து ஃபேஸ் வீடியோ கால்லேருந்து எல்லாமே மாத்தி பேசலாம். ஸோ அன்லெஸ் நம்ம ரொம்ப ஷுவராக இருக்கோம் அவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிற ஷுவராக இருக்கிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து இட் வில் பி அ யா யா பெட்டர் ஆப்ஷன். இப்போ ஒரு ஆக்சுவலாக ரீதிங்க் பண்ணணும். யார் கேட்டாலும் சரி, ஜஸ்ட் ரீதிங்க் அண்ட் ரீகன்ஃபார்ம் இட். வேற ஒரு சேனல் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதனாலும் கேஷ். கரெக்டு. ஏன்னா ஐ திங்க் இப்போ வந்து ஐ டோன்ட் நோ, நான் கரெக்டாக சொல்கிறேனான்னு தெரியல. நம்ம ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு ஒரு ஜிபேலையோ சம்திங் நம்ம அனுப்புனாவே வந்து தே ஆர் ஏபிள் டு ஆக்சுவலி வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் அவர் அக்கௌண்ட். இஸ் தட் பாசிபிள்? நான் அது எதுவும் இல்லை கேள்விப்பட்ட ஆக்சுவலாக மாதிரி ஐ டோன்ட் நோ. எனக்கும் வேக்லி எனக்கு அது அப்படி பற்றி தெரியல. எடுக்க முடியுமான்னு தெரில. பட் ஆனால் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கியூஆர் கோட் அனுப்பிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. கியூஆர் கோட். ஓகே ஓகே. ஓகே, அது எப்படின்னா இந்த இதில் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இந்த இந்த எமோஷ்னல் ட்ரஸ்ட்லாம் பில்ட் பண்ணி ஓகே காசு அனுப்புகிறாங்கல்ல. ஸோ இப்போ இதுலேயே வந்து எப்படின்னா அவங்க கிட்டேருந்து நீ இப்போ காசு வாங்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஓஎல்எக்ஸு எதுலையாவது வந்து நீ விற்கிற. ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த பார்ட்டி வந்து உனக்கு காசு கொடுக்கணும். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருள் எடுத்துப்பாங்க. காசு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு வந்து கியூஆர் கோட் அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நான் கியூஆர் கோட் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு ஓகே. சொல்லுவாங்க. அண்ட் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஜிபே ஓப்பன் ஆகும், இல்லை வந்து அந்த யூபிஐ ஓப்பன் ஆகும். நீ பின் என்ட்ரு பண்ணணும். ஓகே, பின் என்ட்ரு பண்ண உடனே உன்னோட அக்கௌண்ட்லேருந்து காசு போயிடும். ஸோ சம்திங். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ஓகே. யூபிஐயில் வந்து நீ மணி அனுப்புறதுக்கு கியூஆர் கோடு காமிச்சு நீ மணி பே பண்ணுற. ஓகே, ஆனால் நீ ரிசீவ் பண்ணுறதுக்கும் கியூஆர் கோட் அனுப்பலாம். ஓகே. ஓகே, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கோட் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி கியூஆர் கோட் அனுப்புகிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க அந்த ஸ்கேன் பண்ண உடனே இவ்வளோ அமௌண்ட்டு ஓகே போகுது, அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்குது ஆக்சுவலாக. ஸோ பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த எனக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ் இந்த இன்ஸ்டால ம்ஹும். ஐ மீன் எனிபடி அட் ஹோம் இஸ் ஆக்சுவலி தேர் டூயிங் நிறையா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இப்போது நம்ம வீட்டுங்களே நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் வந்து என்னென்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2K வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க நம்மக்கிட்ட இருந்து. ஆனால் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will send you 4K ம்ஹும். அண்ட் அவங்க என்ன பண்ணாங்க திருப்பி வந்து எனக்கு 2K ரிட்டர்ன் அனுப்பிச்சி விடுங்க, நான் ம்ஹும். தெரியாதனமாக உங்களுக்கு 4K அனுப்பிச்சிட்டேன் கரெக்டு. அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா நம்ம ஓகே ஃபைன் அவங்க தான் அனுப்பிச்சிட்டாங்க இல்லை சரி இது ரிட்டர்ன் அனுப்புகிறான்னு நிறைய பேர் அனுப்பி அதில் வந்து 2K லாஸ் தான். ஏன்னா அவங்க ஆக்சுவலி கேஷே அனுப்புறதில்ல. அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து மாஃப் பண்ணி அந்த இது பண்ணுறாங்க யூபிஐ இது. தட் இஸ் ஆல்சோ தட் இஸ் அ ஸ்மால் ஸ்கேல் ஸ்கேம். பட் ஆனால் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். எஸ். ஸோ இந்த இதில் வந்து இப்போது இதை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோயேன் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நிறையா இருக்குது. அவ்வளோ இருக்குது. சுற்றி முற்றி நீ திரும்பினா ஃபோன் இவங்க கால் எதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க அப்படின்ட்டு. ஃபோன் கால் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆமாம். அண்ட் வாட்ஸ்அப் கால் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட்டு, வீடியோ கால், இந்த வாய்ஸ் மெசேஜு, வாய்ஸ் காலு, வீடியோ காலு இதெல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறையா பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். இந்த ஏஐ எப்படின்னா நிறையா நம்ம ஃபோட்டோ இருந்தால் சரி அவ்வளோதான். நிறையா ஆடியோ ஏஐலாம் இருக்குது. ஓகே, ஸோ உன்னோட வாய்ஸ் வந்து எங்கேயாவது இருந்துச்சுன்னா போதும், ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை உன் ஃபோனில் எப்படியாவது அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா போதும் வாய்ஸு. அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரியே உங்களை மாதிரியே வந்து அவங்க பேச முடியும். ஓகே, ஜஸ்ட்டு சிஸ்டமில் போட்டாங்க அப்படின்னா நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா எஸ்பிபி சார் மாதிரி ஆமாம். ஸோ வாய்ஸ்லாம் அது வந்து பாடி இருக்குது. இட்ஸ் வெரி ஈஸி. இந்த மாதிரி ஆக்சுவலாக
ஆக்சுவலா வந்து ஸ்கேம் நெறைய நடந்திருக்கு. வாய்ஸ் மெசேஜ், வாய்ஸ் கால் மூலியமா. ஓகே. ம். அப்படியே டிட்டோ நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே வந்து ஃபோன் பண்ணி, பேச முடியும். பேசி வந்து காசு எடுக்குறாங்க. அண்ட் ஈவன் வீடியோ கால் கூட வந்து டிபிஐ அப்படிலாம் வந்து நெறையா இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு எப்படின்னா, ஒரு 4 ஃபோட்டோ இருந்தா போதும். உன் ஃபோட்டோ ம். இருந்தா போதும். அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி, நான் அப்படியே லைவா வந்து வீடியோ கால் பண்ணலாம். ஓகே. நான் பண்ணேன் அப்படின்னா, ம். அப்படியே வேற ஒருத்தவங்க ஓ! மாதிரி நான் வெரி தெரிவேன். ஸ்கேரி. இட்ஸ் அ ஸ்கேரி ஸ்கேம் திங். தாண்டி இட் இஸ் வெரி ஸ்கேரி. இந்த மாரிலாம் நடந்திருக்கு. இங்கேயே வந்து கேரளால வந்து இந்த மாரி ஒருத்தவங்க காசு விட்டுருக்காங்க. ம். நம்ம சொல்லிட்டே போலாம். ஏன்னா டெக்னாலஜி நெறைய ஆமா, வளர்ந்துருச்சு. ஆமா. நெறைய டைப் இருக்கு. உஷாரையா உஷாருன்னு நம்ம தான் ஆமா. உஷாரா இருக்க வேண்டியதான். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்குறது நம்ம என்ன அப்படின்னு வச்சுக்கோயேன், அ அவங்க யூஸ் பண்றதெல்லாம் அம் அந்த எமோஷனல் ட்ரஸ்ட்டு, அந்த ம். ஹெல்ப் பண்றது, ஆமா. இந்த ஒரு அர்ஜென்சி இப்போ ஒரு உடனே அர்ஜென்சி. வேணும். இப்ப ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கரெக்ட்டு. டக்குன்னு நம்மள யோசிக்க டைம் குடுக்க மாட்டாங்க. ஸோ இத பண்றாங்க. அண்ட் கிரீட் ஆசைய வந்து ம். தூண்டி, அது ஆமா. மூலியமா அதுல இது நெறைய பேர் பண்றது. மாட்றோம். ஓகே. இது இல்லாம இன்னொரு விஷயம் நடக்குறது என்ன அப்படின்னு வச்சுக்கோயேன், ம். பயம். இப்போ வந்து ஆமா. இந்த பயத்த இந்த பயத்திலேயே வந்து நெறையா டைப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல வந்து திருடுறாங்க. ஓகே. ம். ஒன் காமனா இந்த பயம் வந்து நெறைய இடத்துல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ம். பேங்க்லேருந்து கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து அ உங்களோட அக்கவுண்ட் வந்து இதாயிடுச்சு. ம். உங்களால காசு இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. அ நீங்க வந்து இந்த இது குடுங்க, நான் அன்லாக் பண்ணிடுறேன். இல்லன்னா வந்து உங்களால எந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் பேங்க்குக்கு வரணும். அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நார்மல் பெர்சன்னா வச்சுக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பண்ணுவாங்க. இதே ஒரு பிஸ்னஸ் மேன், அவங்களோட அக்கவுண்ட்ல தான் காசு இருக்கு. அந்த காசு மூலியமா தான் அவங்களோட டே டு டே பிஸ்னஸ் ரன் ஆகுது. அப்படின்றப்போ, அவங்க வந்து பட்டுன்னு ஓகே. அ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் இருக்கும். அதனால உடனே வந்து அத அன்லாக் பண்றது தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த இன்சூரன்ஸு, இதே இதில வந்து இன்சூரன்ஸுக்கும் யூஸ் பண்றாங்க. இன்சூரன்ஸ் வந்து நீங்க பே பண்ணல. உங்களோட பிரீமியம் வந்து இதாயிடுச்சு. நீங்க இப்போ அடிஷ்னல் பெனால்டி கட்டணும். இல்லன்னா உங்களோட இன்சூரன்ஸே கேன்சல் ஆயிடும். ஓ! அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் நியூ டூ மீ. ம். இந்த மாரிலாம். ஸோ இந்த பயத்திலேயே வந்து சொல்ட்டே போலாம். ஓகே. ஆமாமா. நீ அப்படியே போனோம் அப்படின்னா, அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆ நெறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. ஈவன் வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்லாம் இந்த செக்ஸ்டார்ஷன் கேஸஸ்லாம் இருக்கு. ஓகே. இந்த நெறையா பேர் வந்து இந்த இதுலலாம் லிங்க் கிளிக் பண்ணி ஹாட் கேர்ள்ஸ் ஹியர், அவங்ககிட்ட பேசலாம். நீங்க ஜஸ்ட் பேசலாம் அப்படிலாம் வந்து ஓகே. அதெல்லாம் யாஹ்! வருதுல்ல. ஸோ அத கிளிக் பண்ணி உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அங்க உண்மையாலுமே வந்து ஒரு ஹாட் கேர்ள் யாராவது இருப்பாங்க. ஓகே. அவங்கள வச்சு வந்து பேச வைப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது வந்து ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு, ஆ ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து ஆஃப் பண்ணிட்டாலுமே வந்து, இந்த கான்வர்சேஷன் மொத்தத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிருவாங்க. வீடியோ ம். ரெக்கார்டே பண்ணிருவாங்க. ஓகே. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு, பிளாக்மெயில் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்புட்ன்னா, நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்றோம். சிபிஐலேருந்து கால் பண்றோம். ஓ! இப்ப தான் வந்து நாங்க வந்து ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் குரூப்ப வந்து பிடிச்சோம். அதில வந்து உங்க பேரும் இருக்கு. உங்களுக்கு கால் வந்திருக்கு. ஆ உங்க பேர்லாம் நான் வந்து ப்ரெஸ்ல ரிலீஸ் பண்ணி ஆவணும். அப்படிலாம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட்டா வந்து யோசிச்சு ஓகே. பண்ணிட்டே லைக் இருப்பாங்க. தட். ஸோ ஆ. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க பேர் வந்து நான் ரிலீஸ் பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மலான ஆளு. ஓகே. என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீக் அவுட். தில் ஃப்ரீக் அவுட்ல. யாஹ்! இது மாரிலாம் சொல்றாதீங்க. என்னோட ரெ ரெபுடேஷன் போயிடும். எங்க ஆமாமா. ஃபேமிலி வந்து அசிங்கப்பட்டுருவாங்க. அது பெரிய இதுவா போயிடும். தயவு செஞ்சு என் பேர எடுத்துருங்க. நான் ம். ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் இதுதான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆ அப்போ உடனே யூசுவலா வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிற மாரி தான். சரி ஓகே. நீங்க இவ்வளோ காசு குடுத்துட்டீங்க அப்படின்னா பிரைப் தாங்க. ஓகே. ஸோ ஆமாமா. இவ்வளோ காசு குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து மத்த ஆஃபீஸர்லாம் கரெக்ட் பண்ணி உங்க பேர் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஸோ இது ஸோ மாரி ஆப்வியஸா காசு நம்மளும் நேர்ல போமாட்டோம். இந்த மாரி போமாட்டோம். ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்னாலே வந்து ஆமா. போலீஸ்னாலே ஒரு பயம் வந்துரும். ஓகே. ம். ப்ளஸ் வந்து இங்க பிளாக்மெயிலிங்கே கிடையாது. ஓகே. ம். அவங்க வந்து ஒரு இது வந்து காப்பாத்த ஒரு தான் செய்றாங்க. ஜென்யூனான ஒரு கேஸ் மாரி தான் தெரியுது. ம். ஸோ ஓகே. நம்ம இதுலேருந்து வெளில வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு ம். குடுப்பாங்க. ஆ. ஸோ இந்த மாதிரி வந்து நெறையா கேஸஸ் இந்தியாவுல இருக்கு. நடக்குது. ஓகே. சில பேர்லாம் ம். வந்து அ அசிங்கம் இதில வந்து வெளில தெரிஞ்சா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு தூக்கு மாட்டிக்கிட்டுலாம் இருக்காங்க. இது எல்லா கேஸஸ்லுமே வந்து ஆ, நீ ஒன்ஸ் காசு குடுத்துட்டா வந்து விட்டுற மாட்டாங்க. ஆமாமா. திருப்பி திருப்பி உன்கிட்ட வருவாங்க. எவ்வளோ இருக்கிறத புடுங்க மொத்தம் முடியுமோ எவ்வளோ புடுங்க முடியுமோ புடுங்கிட்டே தான் இருப்பாங்க. நீ ஒன்ஸ் வந்து ஈவன் இந்த எக்ஸ்டார்ஷன் கேஸ்லேயே வந்து காசு குடுத்துட்டாலும், அடுத்தடுத்து வருவாங்க. இல்ல இன்னொரு ஆஃபீசர் வந்து அவர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அவர் பெரிய பொசிஷன்ல இருக்காரு. நீங்க இவ்வளோ காசு குடுத்தா அப்படின்னா தான் அவர கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னுவாங்க. ம். அப்படியே அடுத்தடுத்த ஆங்கிள்ல நம்ம யோசிச்சிட்டே போலாம். சினிமா மாதிரி தான். ஆமாமா. சினிமா மாதிரி அப்படியே கதை எழுதிக்கிட்டே வந்து அடுத்தடுத்துல வந்து அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ 1,00,00,000 ஒரு 1,50,00,000 வீட அடகு வச்சோ, எவ்வளோ காசு எடுக்க முடியுமோ அவ்வளோ காசு எடுத்துருவாங்க. ம். அவ்வளோ எடுத்தும் ஒரு கட்டத்துல வந்து ஓகே இதுக்கப்புறம் முடியவே முடியாது அப்படின்ட்டு அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னா, அப்பதான் விடுவாங்க. இல்ல அவங்க செத்து ஆமா. போயிட்டாங்க அப்படின்னா அப்பதான் விடுவானுங்க. ம். மத்தபடி இந்த கேஸஸ்லாம் விடவே மாட்டானுங்க. ஓகே. இந்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேம் வந்து இந்த 3 விஷயங்கள்ல தான் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ம். 1 அந்த எமோஷனல் ட்ரஸ்ட்டு. ஓகே. ஓகே. அவங்க வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா, எமோஷ்னலா, ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லி அட்டாக் பண்றாங்க. 2 அவங்களோட ஆசைய தூண்டுறது. ஓகே. அவங்களால வந்து இவ்வளோ அவங்க நீங்க ஷார்ட் டைம்ல இவங்கள சம்பாதிச்சிடலாம். யாஹ்! நெறையா இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ம். உள்ள கொண்டு போயிட்டு ஸ்கேம் பண்றாங்க. 3 பயம். ம். ஓகே. அவங்களோட பயத்த எப்படியாவது எதுலயாவது சிக்கி, அவங்கள எதுலயாவது பயங்குடுத்த வச்சு காசு புடுங்குறாங்க. ஓகே. இது 3 தான் வந்து மேக்ஸிமம் நடக்குது. ம். இது வந்து ஃபோன்ல, டெக்னாலஜி மூலியமா தான் அப்படின்னு கிடையாது. ம். காலகாலமா இந்த 3 டைப்ல ஸ்கேம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆமாமா. ஓகே. அந்த காலத்துல டெக்னாலஜி இல்லாத டைம்லயும் இந்த 3 டைப்ல வந்து ஸ்கேம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ம். இதுல வந்து இந்த ஆசையில காசு விடுறாங்கல்ல, இதுல பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், ஈஸியா வந்து காசு எடுத்துறலாம். ஈஸியா காசு ஆமா. சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ம். அதில வந்து போட்டோன்னே காசு. போட்டோனே காசு வருது. ஈஸியா காசு வருது. இதில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், எந்த காசுமே எங்கேயுமே ஈஸியா வரவே கஷ்டப்படாம. வராது. கஷ்டப்பட்டா மட்டும் தான். கஷ்டப்பட்டா மட்டும் தான் வரும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு, அந்த வேல்யூ கிரியேட் பண்ணா மட்டும் தான் காசு வரும். மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ், ஜாப் நீங்க என்ன பார்த்தாலுமே ஒரு 15% 12-15% வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும். அதாவது 12-15% அடிஷனலா தான் சம்பாதிக்க முடியும். யப். ஓகே. அது தாண்டி போச்சு அப்படின்னா, தேர் இஸ் எ ரிஸ்க் அட்டாச்ட் டூ இட். அத தாண்டியும் சம்பாதிக்கலாம். நெறைய ம். பிசினஸ்ல 12-15% தாண்டி சம்பாதிப்பாங்க. அண்ட் ஈவன் வந்து ஷேர் மார்க்கெட்ல கூட வந்து நெறைய பேர் சம்பாதிப்பாங்க. ஆனா, இது எல்லாத்துலயுமே வந்து ரிஸ்க் அட்டாச்ட் டூ இட். அத தாண்டியும் வந்து நெறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அவ்வளோ வேல்யூ கிரியேட் பண்ணிருப்பாங்க. இல்ல, அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சம்பாதிச்சுட்ருப்பாங்க. மத்தபடி சும்மா உட்காந்துக்கிட்டு ஈஸியா யாராலயும் கிடைக்காது. காசு சம்பாதிக்கவே முடியாது. இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஈவன் வந்து ஒரு நார்மல் ஊர்ல வந்து சிட் ஃபண்டே கூட வந்து யாராவது ஒருத்தவங்க காசு போட்டா இவ்வளோ வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுவே பெரிய ஸ்கேம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் 12-15% தாண்டி வருதா? ம். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தேர் இஸ் அ ஸ்கேம். ஆமா. ஏன்னா, அப்படியே ஸ்கேம் ஆமா. இல்லனாலும் ஒரு காலத்துல அது பயங்கரமா இருந்துச்சுல்ல. இப்படி போட்டீங்கன்னா அப்படி எடுத்துடலாம். கரெக்ட்டு. ஸோ, கண்டிப்பா வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது மோஸ்ட்டா ஸ்கேமா இருக்கும். அப்படியே ம். ஸ்கேமா இல்லனாலும், அவங்க ஒரு அறியாமையில பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அவங்க வந்து அதில வந்து சிக்கி வீழுவாங்க. அவங்க வீழும்போது, நீங்களும் அதில மாட்டிக்கின்னு முழிப்பீங்க. ஸோ, இதுதான் நடக்குது. ம். யாஹ்! ஓகேவா? ஸோ, இத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ, எஸ் எமோஷனல், கிரீட், ஃபியர். ஓகே. இது 3 டைப். இது இல்லாம வந்து நெறைய பேர் வந்து ஸ்கேம்ல சிக்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னா, கியூரியாசிட்டி. இப்போ வந்து நமக்கு ஒரு இமெயில் வருது, மெசேஜ் வருது. நீங்க இவ்வளோ சம்பாதிச்சிட்டீங்க. யூ வின். இவ்வளோ யூ ஒன் த பிரைஸ். ஆ நீங்க வந்து லாட்டரி. இவ்வளோ லாட்டரி வின் பண்ணிட்டீங்க. கரெக்ட், கரெக்ட். ஆமா. ஆ எனக்கு கூட ஆக்சுவலி நெறைய மெசேஜஸ் வந்திருக்கு. நீங்க வந்து நான் கிளிக் இத பண்ணல. கிளிக் பட் பண்ணா யாஹ்! போதும். ம். ஓகே உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இத வந்து அதுவும் பார்த்தோனே வந்து வந்து தௌசண்ட்ஸ்லலாம் வராது. மில்லியன், மில்லியன்ஸ்ல பில்லியன், ஆ ட்ரில்லியன் அப்படிதான் வரும். அப்படிதான் வரும். ஓகே. இது பார்த்தோனே வந்து 2 குரூப் இருக்கு. ஓகே. ம். 1 ஓகே. இது வந்து ஒரு ஸ்கேம். நம்ம கிளிக் பண்ணக்கூடாது ம். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற குரூப் இருக்கு. ஓகே. இன்னொரு குரூப் அத பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம, ஓகே நமக்கு வந்திருக்கு போல. யாரோ ம். தெரியாத்தனமா நமக்கு போட்டாங்க போல அப்படின்னு ம். சொல்லிட்டு
கிளிக் பண்ணி பண்றீங்க. பார்க்குற குரூப் யா. இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அதில் மாட்டிப்பாங்க. ம். அது கிளிக் பண்ண உடனே ஒரு மால்வேர் வந்து அவங்க ஃபோனுக்கு சிஸ்டமில் வந்துரும். இன்ஸ்டால் ஆகிடும், ம். ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும். அது மூலிமா வந்து அவங்க மொத்த டேட்டாவும் வந்து எடுத்துப்பாங்க. ம். இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ம். இந்த 2 டைப் இருக்குல்ல. இதெல்லாம் இன்னொரு டைப்பும் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சவங்க இது ஸ்கேம் சும்மா தான். சும்மா ஆ பண்ணி பார்க்கலாம். சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி நான் கிளிக் பண்ணால் என்ன என்ன எப்படி ஆயிடும்? வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மால்வேர்லாம் வந்து எப்படி இப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க, இது எப்படி எப்படிலாம் நம்மளை அட்டாக் பண்ணுன்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்காது. இதுதான் ஓகே கிளிக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற குரூப் இருக்குது. அவங்களும் இதில் சிக்கிப்பாங்க. ஆமாம். இது வந்து ஒரு காமனாக வந்து நடந்துட்டு இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி இதை கிளிக் பண்ணாவே நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ்லேருந்து எவ்ரிதிங் ஹேக் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே இந்த மால்வேர்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. அதை பற்றி தனியாகவே வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ அளவுக்கு இருக்குது. இதில் இந்த கிளிக் பண்ண மால்வேர் வந்துட்டு டேட்டாலாம் திருடுறது ஒரு இது இருக்குது. இதில் வந்து இந்த ரேன்சம் வேர் அப்படிலாம் இருக்குது. ஓகே ரேன்சம் வேர் எப்படின்னா அந்த மால்வேர் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டு உன்னோட சிஸ்டமில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபைலையும் வந்து லாக் பண்ணிடும். ஓகே லாக் பண்ணிட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபோட்டோலேருந்து எல்லாமே போச்சு. ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வீடியோலாம் திருப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தா மட்டும்தான் நான் பாஸ்வேர்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்குமே வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொசஷனில் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே ஈவன் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்குமே வந்து அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். அந்த காசு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. சில கம்பெனிலாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஃபைல்லாம் இந்த மாதிரி அதில் மாட்டிக்கிட்டு பல கோடி கொடுத்து பாஸ்வேர்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து எக்கச்சக்க வேரியேஷன் இருக்குது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அந்த மால்வேர் அட்டாக் தான். ஓகே இதை பற்றி தனியாகவே வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் அட்டாக்ஸ். ஓகே இந்த ஸ்கேம்லாம் வந்து பல ஆங்கிள் இருக்குது. நம்ம உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே இதில் வந்து எப்பவுமே வந்து இன்டர்நெட்லேயோ நேர்லேயோ வந்து ஆக்ஷனை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா டோன்ட் டூ இட் அர்ஜென்ட்லி. ஓகே ஒரு அர்ஜென்ட்டில் வந்து இன்டர்நெட்டில் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு அர்ஜென்ட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணக்கூடாது. எப்பவுமே காசு ஒன்று போடுறோம் அப்படின்னா ஒரு பட்டுன்னு வந்து பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ஸ்டாப். கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணணும். அது வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து இது வரைக்கும் வந்து நம்ம சொன்னதெல்லாம் வந்து ப்ராப்ளம், அது எப்படி ப்ராசஸ்லாம் தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து சொல்யூஷன். ஓகே இதுலேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே எந்த ஒரு இன்டர்நெட்டில் ஆக்ஷன் பண்ணுறோம்னாலும் யூ ஹேவ் டு ஸ்டாப், திங்க், அதுக்கப்புறம் தான் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இது சரியா அதை ரீசெக் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், மற்றவங்ககிட்ட ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரில் கூட பேசலாம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலாம். நிறைய டைம் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ எஸ் தட் வி ஹவ் டு டூ. அண்ட் அதர் திங் வந்து நம்மளோட டேட்டா வந்து அன்னெசரியாக வந்து அங்கேயும் கொடுக்கறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்தியாவில் வந்து நம்ம டேட்டாவை பற்றின ஒரு கவலையே நமக்கு கிடையாது, நம்ம கவர்மெண்ட்டும் கிடையாது. நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம டேட்டாவை கொடுத்துட்றோம். சோஷியல் மீடியா, சூப்பர் மார்க்கெட்டு, ஷாப்பு, கிராசரி ஸ்டோர்லேருந்து பெரிய பெரிய மால் ஷாப்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நானும் இது பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ திங்க் இன்டென்ஷனலி ஐ ஸ்டாப்ட் கிவிங் மை ஃபோன் நம்பர் எவ்ரிவேர். ஏன்னா சும்மா பில் போடும்போது ஃபோன் நம்பர் அப்படிம்பாங்க. லைக் இல்லை ஃபோன் நம்பர் வேண்டாம், அப்படியே பில் போடுங்க. அந்த ஒரு இன்டென்ஷனலி பண்ணேன். அண்ட் ஒன் மோர் இஸ் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய இடம் வந்து
ஃபோட்டோ காப்பீஸ் எடுக்கும்போது, இல்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் போய் நீங்க வந்து ஒரு பிரிண்ட் எடுக்குறீங்க. ஐ திங்க் தெரிஞ்ச கடையில இஃப் யூ நோ தெம் பர்சனலி ஆர் இஃப் யூ ஹேவ் ஒன் பிரிண்டர் அட் ஹோம், அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து இந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கிற இடத்துல ஆர் இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட டாக்குமெண்ட்ஸோட காப்பி முதற்கொண்டும் ரிலீஸ் ஆகுது. ஆமாம். ஸோ ஐ திங்க் தட் அதுவும் வந்து கொஞ்சம் See, நம்ம இது உஷாராக இருக்க வேண்டியதான். எல்லா இடத்துலையுமே நடக்குது. ம். ஒரு பேங்க்லேயே வந்து நம்மளோட டேட்டா வந்து லீக் ஆகுது அப்படின்றப்போ ஆ, ஒரு ஃபோட்டோ காப்பி ஷாப்போ இல்லை ஆமா. நார்மல் ஸோ க்ராசரி ஷாப்போ நம்மளால ஏமாத்துறோம். முடிஞ்ச நம்ம பிட்டை வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து பர்சனலாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். Correct. நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சில இடத்துலையுமே வந்து டேட்டா ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, ம். ஸோ ஒரு பேங்க்லேயே வந்து டேட்டா போகிறப்போ ஆமாம். ஒரு நார்மல் ஷாப்லாம் வந்து ம். ஏமாத்துறோம். ஸோ And அவங்க one வந்து more is OTP வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க. Yeah. Another solution to this problem is ஏன்னா நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னாவே மொத்த காசையும் எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே ஃபைன், பட் மேக் ஷுர் எவ்ரிபடி இன் யோர் ஃபேமிலி நோஸ் தட். எல்டர்ஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், இந்த யங்கர் ஜென்ரேஷன் இஸ் ஆல்சோ யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ் நவ். ஸோ Yeah. அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்டெப் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் தென் டேக் எனி டெசிஷன். ஓகே, கொஞ்ச நேரம் யோசிங்க, டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அர்ஜெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டுருவாங்க, அவங்க வந்து தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாதீங்க. ஏன்னா இன்டர்நெட் இஸ் அ ஜங்கிள். நம்ம தான் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அது ஒரு காடு மாதிரி, நிறையா விலங்குகள் இருக்குது, நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ பி சேஃப் அண்ட் அன்னெசரியாக நம்மளோட டேட்டாவை எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து சொல்யூஷனாக நாங்கள் சொல்ல முடியும். மற்றபடி எனக்கு சொல்யூஷன் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றின ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஸ்கேம் நடக்குது, எப்படி வந்து திருடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அவங்ககிட்டேருந்து வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டும் நமக்கு பத்தாது, தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, கூட இருக்கவங்களுக்கும் தெரியணும். கூட இருக்கவங்களும் தெரியணும். ஏன்னா வந்து நீங்கள் மேபி புத்திசாலியாக இருக்கலாம், இது பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்து அவங்க படித்தவங்களா இருந்தாலுமே ஏதாவது ஒரு ஸ்கேமில் வந்து அவங்க மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் பிளேஸ் அண்ட் சுச்சுவேஷன் வி ஆர் இன். ஓகே, Yeah, yeah. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்றது தான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, தப்பு பண்ணுறாங்களா, ஸ்கேமில் மாட்டுறாங்களா, பல விஷயங்கள் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ யாருக்கு எப்போ வேணாலும் இது நடக்கலாம். ஸோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எஸ், தட்ஸ் இட், எண்ட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். ஸ்டே சேஃப். அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் நான் வீடியோ போடலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ ப்ளீஸ் கமெண்ட். அதை பற்றின வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுறேன். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்